திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் பெய்த கனமழையால் சுமார் 2000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுடைய வாழ்வை அடியோடு புரட்டி போட்டிருக்கிறது. சுமார் 2000 ஏக்கர் நிலத்துல விளைவித்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. எனவே பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில, ஏற்கனவே தாவேகா தேர்தல் நேரத்துல கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய வேளாண் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் தவணை முறையில் சிறிதாக வேளாண் கடனை தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிடும் தாவேகா அரசின் முதலமைச்சரின் செய்கைகளை கண்டு விவசாயிகள் கொதித்து போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கை கொடுக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக அரசின் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக மழையால் பாதிக்கப்பட்ட திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.